ஹாய், இந்த வீடியோவில் இங்கிலீஷ் டைப்பிங்கில் கேட்குற ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். செகண்ட் பேப்பரில் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட்டுக்கு நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கரெக்ஷன்ஸை கிளியர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டைட்டிலில் அந்த பர்டிகுலர்ஸுங்கிறத ஆரோ போட்டு சேல்ஸ் ஆஃப் இந்த 2 வேர்டுக்கு நடுவில் கொடுத்துருக்காங்களா, அப்போது சேல்ஸ் பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஹேமா டெக்ஸ்டைல் அப்படின்னு நம்ம டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் டைட்டில் முடித்ததுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விடணும். நெக்ஸ்ட்டு ஹைஃபனை வச்சு 10 to 75 வரைக்கும் கோடு போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் சிங்கிள் லைன் ஸ்பேஸில் தான் அந்த காலம்குள்ளே ஒவ்வொரு டைட்டிலையும் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதே சிங்கிள் லைன் ஸ்பேஸ்லேயே கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இனி எல்லாமே 2 லைன் ஸ்பேஸ். லாஸ்ட்டாக கோடு போடுற வரைக்குமே இனி ஃபுல்லாக 2 லைன் ஸ்பேஸில் தான் வச்சுக்கணும். இப்போது பாருங்கள், அதில் உள்ள கரெக்ஷன் ஸ்டைலில் பாருங்கள், கேக்கு பக்கத்தில் கிராஸ் பண்ணி ஹச்சு கொடுத்துருக்காங்களா, அப்போ அந்த கிராஸ் பண்ணியிருக்க இடத்துல ஹச்சு போடணும். KHAKI அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ் அந்த லைனில் இது ரெண்டையும் மாற்றி டைப் பண்ணணும். டைட்டில் எப்போதுமே கேப்ஸில் டைப் பண்ணணும். கேப்ஸுங்கிறத சைடில் நோட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த லைன் ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க, இது ரெண்டையும் மாற்றி டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கிராஸ் பண்ணி 9 கொடுத்துருக்காங்களா, அதை அந்த 8 எடுத்துகிட்டு 9 டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், பாக்ஸ் போட்டு அந்த ஆரோ எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுது, இந்த செகண்ட் காலமில், அங்கே இந்த நம்பரை டைப் பண்ணணும். இந்த நம்பரை எடுத்து அப்படியே அந்த லாஸ்ட்டு காலமில் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சாரீஸ், இந்த வேர்டை அப்படியே ஆர் சில்க் சாரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணணும். ஸ்பேஸ் விட்டு தான் டைப் பண்ணணும் சாரீஸ்னு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கிராஸ் பண்ணி 1 கொடுத்துருக்காங்களா, 0வை எடுத்துகிட்டு அந்த இடத்துல 1 போடணும். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ஃபுல்லாகவே ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 லைனையும் அப்படியே இந்த லாஸ்ட் லைனில் அதுக்கு மேலேயும் அந்த மேலே உள்ள லைனை அப்படியே கீழேயும் டைப் பண்ணணும். இனி கால்குலேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைட்டிலை ஃபுல்லாக கேப்ஸில் டைப் பண்ணிடுவீங்க. முதல்ல 10 to 75 செட் பண்ணிக்கோங்க மிஷினை. இதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 65. இப்போது ஒவ்வொரு லெட்டராக கவுண்ட் பண்ணணும். ஸ்பேஸ் எல்லாத்தையும் சேர்த்து கவுண்ட் பண்ணுங்கள். பர்டிகுலர்ஸ் இந்த வேர்டுக்கு முன்னாடியும் ஒரு ஸ்பேஸ் வரும், பின்னாடியும் ஒரு ஸ்பேஸு, அதையும் சேர்த்து மறக்காமல் கவுண்ட் பண்ணணும். எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா மொத்தமாக 34 கிடைக்கும். இதை 65லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் 31ன்னு கிடைக்கும். இதை 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 15.5. இதை 16 அப்படின்னு எடுத்துக்கணும். இது அந்த 0.5 அது கூட உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா 31, 33 அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நீங்கள் அதை 32 அப்படின்னு மாற்றிக்கோங்க. 31, 32, 33ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 34 அந்த மாதிரி மாற்றிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு டிவைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது 16 ஸ்பேஸ் விட்டு டைட்டிலில் டைப் பண்ணிடுங்க. கரெக்டாக 10 டிகிரி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுலேருந்து 16 ஸ்பேஸ் விட்டு டைட்டிலை டைப் பண்ணிக்கோங்க. இந்த காலமுக்கு போடுற கால்குலேஷன்லாம் லாஸ்ட் வீடியோவில் ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கால்குலேஷன் பார்க்கலாம். லாஸ்ட்டு காலம் பாருங்கள், இருக்கிறதுலே ஹையஸ்டான நம்பர் பார்க்கணும். உள்ளே இருக்க எல்லா நம்பருமே 6 ஸ்பேஸ் தான். அப்போது ஹையஸ்ட் எதுனா 6, கமாவையும் சேர்த்து 6. இந்த ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த நம்பரையும் பார்த்துக்கோங்க. இப்போ 6 கிடைக்கிது. லாஸ்ட்டு காலம்ங்கிறதுனால 1 ப்ளஸ் பண்ணணும். 6 + 1 7. இந்த காலமுக்கு 7 ஸ்பேஸ். நெக்ஸ்ட்டு காலம், இந்த காலமோட டைட்டில் எல்லாத்தையுமே சேர்த்து தான் கவுண்ட் பண்ணணும். எது ஹையஸ்ட்டுன்னு பார்க்கணும். ட்ரான்ஸ் கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக அந்த காலமுக்கு மாற்றிக்கிட்டு அதையும் கரெக்டாக கவுண்ட் பண்ணி ஸ்பேஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இதில் ஹையஸ்ட் 6 தான். இந்த காலமுக்கு 2 ப்ளஸ் பண்ணணுமா, லாஸ்ட் காலமுக்கு மட்டும்தான் 1 ப்ளஸ் பண்ணுவோம், பேலன்ஸ் எல்லாத்துக்கும் 2, அப்போ 8 வரும். இப்போ நெக்ஸ்ட்டு காலம் பாருங்கள், அதே போல் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக இருக்கிறது பாருங்கள். ட்ரான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கரெக்டாக பாருங்கள். பிப்ரவரி பார்த்தாலே தெரியுது, இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு. இதில் மொத்தம் 8 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ 8 + 2 10. இந்த காலமுக்கு 10. நெக்ஸ்ட்டு காலம், இதுலேயும் ஜனவரி தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு. அதில் மொத்தம் 7 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ 7 + 2 9.
இந்த காலமுக்கு 9. இப்போ காலம் எல்லாமே பிரித்தாச்சு. இதை வச்சு இந்த ஃபஸ்ட்டு காலமுக்கு ஐட்டம்ஸ்ன்னு இருக்குல்ல, அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு காலமுக்கு ஸ்பேஸை கண்டுபிடிச்சி அதில் வந்து இந்த ஐட்டம்ஸுங்கிறத சென்ட்ரு பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சைடு உள்ள 4 காலம் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 34ன்னு கிடைக்கும். இப்போ இந்த ஐட்டம்ஸ் இந்த வேர்டில் வந்து மொத்தம் 5 லெட்டர் இருக்குது. இதையும் இந்த 34ஓட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை வந்து நம்ம 65லேருந்து மைனஸ் பண்ண போகிறோம். 34 + 5 39. இதை வந்து இப்போது 65லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் 26ன்னு கிடைக்கிது. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 13 ஸ்பேஸ் விட்டு ஐட்டம்ஸுங்கிறத வந்து டைப் பண்ணணும். அதாவது 10 டிகிரிலேருந்து 13 ஸ்பேஸ் விட்டு இந்த வேர்டை வந்து டைப் பண்ணணும். ஓகே, இப்போது ஒவ்வொரு காலமுக்கு எவ்வளோ ஸ்பேஸுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஸ்பேஸை வந்து பிரிச்சுக்கோங்க. லாஸ்ட்டு காலமுக்கு 7, அப்புறம் 8 ஸ்பேஸ், அப்புறம் 10, அப்புறம் 9ன்னு சொல்லிட்டு காலமுக்கு வந்து பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இப்போது இந்த ஃபஸ்ட்டு காலமுக்கு 13 ஸ்பேஸ் விட்டு அடிச்சிருவீங்க. இப்போ அடுத்த காலமுக்கெலாம் எவ்வளோ ஸ்பேஸ் வேணும்னு பார்க்கலாம். இப்போ ஜனவரிங்கிறதுல மொத்தம் 7 லெட்டர் இருக்குது. இதை 9லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் 2ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 1. ஒரு ஸ்பேஸ் விட்டு ஜனவரி அடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரி. இதில் 8 லெட்டர் இருக்குது. 10 - 8 2ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 1. இதுக்கும் ஒரு ஸ்பேஸு. இப்போ மார்ச், MAR டாட்டுன்னு இருக்குல்ல, அது மார்ச். இதில் 5 இருக்குது, 5 லெட்டர். இப்போ 8 - 5 3ன்னு கிடைக்கும். 2ஆல் டிவைட் பண்ணால் 1.5, அதை 2ன்னு போட்டுக்கலாம். அடுத்து ஏப்ரல். இதில் மொத்தமாக 5 லெட்டர் இருக்குது. பேலன்ஸ் 2ஆல் டிவைட் பண்ணால் 1. ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் டைப் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் எல்லாம் ஸ்மால். இப்போது ஒவ்வொரு காலமுக்குள்ள டைட்டில் எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு சிங்கிள் லைன் ஸ்பேஸில் ஹைஃபனை வச்சு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ். இப்போது இந்த ஒயிட் ட்ரில், காக்கி ட்ரில்லாம் இருக்குல்ல, இதில் எல்லாம் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் வந்து டைப் பண்ணணும். பேலன்ஸ் எல்லாம் ஸ்மாலில் டைப் பண்ணலாம். இதை அந்த மாதிரி தான் லெஃப்ட் கார்னர்லேயே டைப் பண்ணி முடிச்சிடணும். இதுக்கு முன்னாடி அங்கே பாருங்கள் RS டாட்டுன்னு இருக்கா, அது வந்து ருபீஸ். அதை ருபீஸ்ன்னு டைப் பண்ண தேவையில்லை, RS டாட்டுன்னே டைப் பண்ணால் போதும். இப்போ இதுக்கு எவ்வளோ ஸ்பேஸுன்னு கண்டுபிடிக்கணும். RS டாட்னா 3 லெட்டர் இருக்குது. இப்போ 9லேருந்து 3ஐ மைனஸ் பண்ணால் 6, அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 3. இப்போ 3 ஸ்பேஸ் விட்டு RS டாட்டுங்கிறத டைப் பண்ணணும். அடுத்த காலமுக்கும் இதே போல் கண்டுபிடிங்க. 10 - 3 7ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 3.5, அதை 4ன்னு எடுத்துக்கலாம். 4 ஸ்பேஸ் விட்டு RS டாட்டுங்கிறத டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அடுத்த காலம். அதே போல் எல்லா காலமுக்கும் வந்து கண்டுபிடிங்க. இந்த காலமுக்கு 3 கிடைக்கும். அடுத்த காலம் 7 - 3 4, அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 2. இந்த மாதிரி ஒவ்வொரு காலமுக்கும் கண்டுபிடிச்சி அதை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் லெட்டர் Rல் வந்து கேபிட்டல், S வந்து ஸ்மால், அப்புறம் டாட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இனி இந்த நம்பர்ஸுக்கெல்லாம் எவ்வளோ ஸ்பேஸுங்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த 12,000 இருக்குல்ல, அது வந்து தான் இந்த செகண்ட் காலமுக்கு வரும். அதை கவுண்ட் பண்ணிங்கன்னா அதில் 6 இருக்குது. அப்போது 9 - 6 3ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 1.5 2 ஸ்பேஸ்னு வச்சுக்கலாம். இப்போ அதை வச்சே அதுக்கு கீழே உள்ளது எல்லாமே வந்து 6 ஸ்பேஸ் வர்ற மாதிரி தானே இருக்குது. எல்லா நம்பர்ஸுமே வந்து கவுண்ட் பண்ணால் 6 தான் கிடைக்கும். அதனால் ஸ்ட்ரைட்டாகவே வச்சு அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு மட்டும் கரெக்டாக டைப் பண்ணால் போதும். இப்போ அடுத்தது பாருங்கள். இந்த 13,000ங்கிறது செகண்ட் காலமுக்கு வந்துடும் இப்போ ட்ரான்ஸில். இப்போ அதே போல் அதையும் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸு 2ன்னு கிடைக்கும். அதே போல் அதுக்கு கீழே உள்ளதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக வச்சு அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த காலம். அடுத்த காலமுக்கு 6 கவுண்ட் பண்ணால் 6 கிடைக்குது. 8 - 6 2, 2ஆல் டிவைட் பண்ணால் 1. ஒரு ஸ்பேஸ் விட்டு இதை வந்து டைப் பண்ணணும். கீழே உள்ளதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக வச்சு அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த காலம். அடுத்தும் 6 இருக்குது கவுண்ட் பண்ணால். 7 - 6 1ன்னு கிடைக்கும். அதை அப்படியே ஒரு ஸ்பேஸ் விட்டு அதை வந்து டைப் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சிருவீங்க. இப்போது இந்த RS டாட்டுங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து 2 லைன் ஸ்பேஸில் தான் வச்சு டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதை டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் இதை அதுக்கு கீழே உள்ள கண்டென்ட் எல்லாமே வந்து டைப் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு ஹைஃபனை வச்சு கோடு போட்டு முடிச்சிருங்க. அவ்வளோதான், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, நான் டைப் பண்ணதை காட்டியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கேப்ஸில் வந்து டைப் பண்ணணும் டைட்டில். அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விடணும். அதுக்கப்புறம் சிங்கிள் லைன் ஸ்பேஸ்.
இது எல்லாத்தையும் ஜனவரி பிப்ரவரி இது எல்லாத்தையும் டைப் பண்ணதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு ஆர்எஸ் டாட்டை டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் வந்து கீழே உள்ள கண்டென்ட் எல்லாம் ஸ்பேஸ் எல்லாம் கரெக்டாக விட்டு அடிக்கணும். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு அடிச்சிட்டாலே போதும். அதுக்கு நேராக வச்சு நம்ம வந்து டைப் பண்ணிடலாம். எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கேப்ஸில் இருக்கணும். இது வந்து ஷிஃப்ட்டு கொஞ்சம் சரியாக போடலன்னா, ஷிஃப்ட்டு சரியாக போடலனாலும் அதுவும் மிஸ்டேக் தான். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.